அண்மை டெய்லி வெல்வர்ஸ்க்கும் வரவேற்கிறேன். ஆமாங்க, இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு கல்யாணம், இது எல்லாம் வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே பத்திரிக்கை வைப்பாங்க. ஆனால் எல்லாருமே வருவாங்க அப்படின்னா ஒரு டவுட்டு. ஒரு 100%ல் ஒரு 80 பேர் தான், 80% தான் அந்த இடத்துல வருவாங்க. மீதி 20% வந்து எனக்கு போகணுன்னு தோணலை, இல்லை அவங்க என்கிட்ட க்ளோஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சில வேலையில் போகாமல் இருப்பாங்க. அதே மாதிரி தாங்க ஆண்டவர் நமக்கு ஒரு பத்திரிக்கையாக, ஒரு இன்விடேஷனாக நமக்கு கொடுத்துருக்காரு. என்னுடைய அழைப்பை யார் ஏற்றிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே என் கூட பரலோகத்துக்கு வரலாம் அப்படின்னு. ஆனால் நிறைய வேளையில் உலகத்தோட இன்விடேஷன் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு ஆண்டோடைய இன்விடேஷனை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறோம். அதுதான் மத்திய 20:14 சொல்லப்படுது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஆமாங்க, இன்விடேஷன் எல்லாருக்கும் தான், உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் தான் கொடுத்துருக்கு, ஒருத்தரை கூட ஆண்டவர் விடலை. ஆனால் அதை யார் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் தான் பரலோகத்துக்கு போக முடியும். நான் எப்படி அதை அக்செப்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது, ஆண்டவரோட ரிலேஷனில் இருக்கும்போது, டெய்லி ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவருக்குரிய நேரத்தை கொடுக்கும்போது, உலகத்தோட நம்ம ஆண்டவரை பெருசாக பார்க்கும்போது அவர் கூட அந்த இடத்துக்கு போகலாங்க. நீங்கள் ஆசிரியப்படுவது தெய்வங்களை ஆசிரிப்பாகாமே.